ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலா லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் செப்டம்பர் 17 வரை. முதல் நாளான செப்டம்பர் 8 திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். நமது லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்துல மீனராசியில் சந்திரன் பயணிக்கும் போது அந்த பூரட்டாதியின் அதிபதி 9ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார். அதனால் வேலையில் புதிய மாற்றங்கள், இன்டர்னல் சேஞ்சஸ் மற்றும் புதிய படிப்பு படிக்கிறதுக்கு உண்டானது, ட்ரைனிங், புதிய நபர்களை சந்திக்கிறது, பெரிய மாணவர்களோடு பழகுவது மற்றும் வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், இது அனைத்துக்குமே சாதகமாக இருக்குது. நல்ல ஆன்மீக பலம் கொண்ட நாள், அறிவுரை கிடைக்கக்கூடிய நாள், உறவுகளுக்கும் சாதகமாக உள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:06 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது முதல் நாளே திங்கட்கிழமையே இரவு 8 மணிக்கு தொடங்கியது உத்திரட்டாதி நட்சத்திரம். சனியினுடைய நட்சத்திரம். சனி உத்திரட்டாதியிலே இருப்பதனால் சந்திரன் சனி சேர்க்கை பலனை தருகிறார்கள். அதனால் இன்றைக்கும் வேலைக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். சளி தொந்தரவு மற்றும் உடல் ரீதியான நரம்பு மண்டலம் சார்ந்த உபாதைகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட, கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் சனி திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு இன்றைக்கி வேலையில் ஒரு புதுமையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த உத்திரட்டாதி முடிந்து மாலை 4:06 ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். மறுநாள் புதன்கிழமை மாலை 4:02 வரைக்குமே இந்த ரேவதி நட்சத்திரம். இந்த புதனானவர் நமக்கு 11ஆம் இடத்துல துளாராசிக்கு 11ஆம் இடமான சிம்ம ராசியில் புதன் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால அகம் சார்ந்த நன்மைகள், அதாவது உறவுகள் சார்ந்த நன்மைகள், படிப்புக்கு சம்மந்தப்பட்டது, திருமணத்துக்கு சம்மந்தப்பட்டது, சுபகாரியங்களுக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும், நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை, பெற்றோர்கள் வகை அனைத்திலையுமே ஒரு நல்ல குதூகலத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். செப்டம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:57 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், கேதுவனுடைய நட்சத்திரம். முதல் நாள் 4:02 புதன்கிழமை தொடங்குவது. வியாழக்கிழமை மதியம் 1:57 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் கேதுவை போல செயல்படக்கூடிய அமைப்பு. கேது லாபஸ்தானத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதே மாதிரி புதனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சூரியனும் அதே சிம்மராசியில் 11ஆம் இடத்துல இந்த 3 கிரக சேர்க்கை பலனை தருகிறது. கேது சுக்கரனுடைய நட்சத்திரம் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருப்பதனால இன்றைக்கி மனதிற்கினிய நிகழ்வுகள் நடக்கும். குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும். உறவுகள் சார்ந்த வளர்ச்சிகள் இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்து பயன்பாடுகள் சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரமே நடக்குது. அந்த முதல் நாள் வியாழக்கிழமையே நமக்கு வியாழக்கிழமை மதியம் 1:57 தொடங்கி விடுகிறது. வெள்ளிக்கிழமை அன்று நண்பகல் 11:58 வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கரனாக செயல்படக்கூடிய அமைப்பு. சுக்கரன் நமக்கு லாபஸ்தானத்தில், சுக்கரன் புதனுடைய நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். புதன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இது 10-11 பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயம். தொழில் சார்ந்த நன்மைகளும் கிடைக்கும். உறவுகள் சார்ந்த நன்மைகளையும் கிடைக்கும். நமக்கு எதிர்பார்த்தபடி நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம். அதாவது பரணி நட்சத்திரம் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு 11:58 கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. 8ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறார். லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டமம். சூரியனுடைய பலன்களை இன்றைக்கு தரும் பொழுது சூரியனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இந்த புதனோடையும் கேதுவோடையும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு எதிர்பார்ப்புகள், உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கிறது. அதை தொடர்ந்து நமக்கு ரோகிணி நட்சத்திரம் 8ல் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி தான் இந்த சந்திராஷ்டமத்தினுடைய கணக்கு. அதனால்
கொஞ்சம் புது காரியங்களை தவிர்க்கணும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஹெல்த்லேயும் கவனம் செலுத்தணும். உறவுகளில் பேச்சுவார்த்தைகளையும் கவனம் செலுத்தணும். மற்றபடி தொழிலுக்கு பாதிக்காது. சந்திரனுடைய அமைப்பு பலமாக இருக்கிறது. அதாவது அதிக ஒர்க்லோடு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 14ஆம் தேதி காலையில் 8:40க்கு இந்த ரோகிணி முடிந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம் 2 பாதம் வரைக்கும் நமக்கு 8ல் சந்திரன் போவார். அது மதியம் 2:20 அதாவது இரவு 8:03 வரைக்கும் இருக்குது. இந்த சந்திரன் 8ல் இருக்கிறது. அதனால் இன்றைக்கும் அந்த 8ல் சந்திரனுங்கிறது கொஞ்சம் புது காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. செவ்வாயினுடைய பலனை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்னா, லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கார். அதனால் நமக்கு கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் இருக்கும். பட் அதே நேரத்தில் அவசரப்படக்கூடாது, முன்கோபப்படக்கூடாது. செவ்வாய் கொஞ்சம் எமோஷனலை அட்டாச்மெண்ட்டை அதிகப்படுத்துவார். செப்டம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:31 மணி முதல் திருவாதிரை நட்சத்திரம் 9ஆம் இடத்துல சந்திரன், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு 5ஆம் இடத்துல குருவினுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறனால குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது போன்ற சுப காரியங்களுக்கு நன்மை. மூளை உழைப்பு, கமிஷன் வகை இது மாதிரியான தொழில்களுக்கும் நன்மை. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை காலை 6:45க்கு திருவாதிரை முடிந்து புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். குருவுமே அதே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் இன்றைக்கு நன்றாக வேலை செய்யும், நல்ல பலன்களை கொடுக்கும். ராகுவும் 5ஆம் இடத்துல குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் நம்ம க்ரியேட்டிவிட்டி மைண்டு, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, டிசைனிங் பண்ணுறது, அனைத்து விதமான கலை படைப்புகள் சார்ந்த தொழில்களெல்லாம் பலப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. செப்டம்பர் 17 புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் காலையில் 6:25க்கு தொடங்குகிறது. சனியினுடைய நட்சத்திரம்தான் பூசம். மறுபடியும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல சனி. இந்த 6க்கும் 10க்கும் ஒரு தொடர்புகள் ஏற்படுகிறது. அதனால் வேலையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பணவரவு நன்றாக இருக்கும், தொழில் பலம் நன்றாக இருக்கும். சில பேருக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் தொல்லை இருந்தாலும் நாம் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நமக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டோ அல்லது வீட்டில் குடும்ப ரீதியான உறவுகளில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களையோ ஒரு சஞ்சலங்களையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுடைய திசாபுத்தியை பொறுத்து. சனி திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு நம்ம மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.